ஹாய், இட்ஸ் டியூஸ்டே மார்னிங் தான் விளக்கு வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. சண்டே நாங்கள் அவுட்டிங் போகும்போது விளக்கு வாங்கியாச்சு. அந்த கடையில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு டைம் இல்லாதனால ஜஸ்ட் விளக்கு மட்டும் வாங்கிட்டு பஞ்ச பாத்திரமும் இதோடு வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப நாளாக நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது நாங்கள் மண் விளக்கு தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அந்தந்த வீட்டிலேருந்து வரும்போதும் அந்த விளக்கு அங்கேயே விட்டுட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ எனக்கு காமாட்சி அம்மன் விளக்கு வாங்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுதான் வாங்கியாச்சு. காமாட்சி அம்மன் விளக்கு வைக்க ஒரு பிளேட் வாங்கியாச்சு, பஞ்ச பாத்திரமும் வாங்கியாச்சு. எனக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ஏன்னா டியூஸ்டே வந்து எங்கள் ஊரில் ஃபெஸ்டிவல், எங்களால் போக முடியல, அம்மன் ஃபெஸ்டிவல் தான். ஸோ அதனால் டியூஸ்டே இன்றைக்கே மார்னிங் ஏற்றிக்கலான்ற பிளானில் அப்படியே வச்சுட்டேன். நேற்று நைட்டே எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு, கழுவி வச்சு மஞ்சள்லாம் போட்டு வச்சு அந்த ஸ்டிக்கர்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி கரெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஸோ மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாம் ப்ரிப்பேர்டாக கரெக்டாக வச்சுருந்தேன். இன்றைக்கி மார்னிங் எந்திரிக்கும் போது என்னோடய மார்னிங் வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆச்சு. 4 o'clock நேரத்தில் எழுந்திரிச்சு அழகாக பூஜை செஞ்சு முடிச்சுக்கிட்டேன் இன்றைக்கி. ஸோ இந்த காமாட்சி அம்மன் விளக்கை வாங்கும்போது கடையில் இருக்கிறவர் என்ன சொன்னார்னா, இந்த எண்டிங்கில் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் ஒவ்வொன்றா வா போன்னு சொல்லிட்டு வர சொன்னார். அப்படி சொல்லும் போது அந்த ஒரு சைடு எண்டிங்கில் வரும்போது வான்னு வரணுமாம்மா. வான்னு வரும்போது அந்த மாதிரி வருதான்னு பார்த்துட்டு தான் அதை செக் பண்ணிவிட்டு தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தார். எனக்கு வான்னு தான் வந்துச்சு. அதை ப்ரிப்பேர் பண்ணும்போதும் அப்படி தான் செய்வாங்களாம்மா. நம்ம வாங்கும்போது ஜஸ்ட் அந்த மாதிரி செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த கார்னரில் அந்த டிசைன் இருக்கு இல்லையா, ஒன் சைடில் கவுண்ட் பண்ணணுமா. வா போ அப்படின்னு சொல்லும்போது வான்னு சொல்லி எண்டிங்கில் வரணுமா. அந்த மாதிரி இருக்கிற விளக்கு தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட அட்வைஸ் படி அவங்க சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி சொல்லும்போது அப்படி தான் வந்துச்சு, வான்னு சொல்லி வந்துச்சு. அம்மாவை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கும் ஏற்றியாச்சு, சாமி கும்பிட்டாச்சு. மன நிறைவோடு ஒரு டீ எடுத்துகிட்டு வெளியே வரும்போது சூரியன் அப்போ தான் உதிக்க ஆரம்பிக்குது. அதாவது ரொம்ப தூரமாக இருந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆரஞ்சு கலரில் அந்த பால் இருந்துச்சு. கொஞ்சம் கிட்ட க்ளோஸராக எடுக்கும்போது அந்த ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஆரஞ்சு கலரில் பால் இருந்துச்சு. அந்த சூரியன் பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த கலரே ஆரஞ்சு கலர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே கீழே இருந்து மேலே உதிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு என்னால் ப்ராப்பராக எடுக்க முடியல, அது ஃபோக்கஸ் ஆகலை. ஆனால் ஆரஞ்சு கலரில் தான் இருந்துச்சு, ஒயிட் கலரில் கிடையாது. அப்புறம் உள்ளே வந்துட்டு இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை. நேற்று மாவாட்டி வச்சுருந்தேன் இல்லையா, நவதானியங்கள் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை என்றைக்குமே போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்கவங்க இன்டைரக்டாக கொடுக்கும்போது தான் சாப்பிட செய்கிறாங்க, டைரெக்டாக கொடுக்கும்போது சாப்பிட்றது இல்லை இல்லையா. ஸோ இன்டைரக்டாக செய்யும்போது அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், நமக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஏதோ ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை கொடுத்தோன்னு சொல்லிட்டு இல்லைங்களா. ஸோ இந்த டீ தூள் இருக்குது இல்லையா, இந்த டீ தூளை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணாதீங்க, செடிக்கு போடுங்க. இது நல்ல உரம். இது எங்கள் ஊர் டீ தூள்ன்றதுனால இன்னுமே இதுக்கு வேல்யூ அதிகம். எங்கள் ஊர் ஊட்டி தான். ஊட்டியில் டீ தூளுக்கு பஞ்சமே இல்லை, நல்லதாக பெஸ்ட்டாக கிடைக்கும் இல்லையா. ஸோ விளையுது இல்லையா, அங்கே லீஃப் இருக்குது இல்லையா. ஸோ அந்த டீ தூளுக்கு இன்னுமே மதிப்பு அதிகம். ஸோ நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், என்றைக்குமே செடிக்கு போட்டுப்பேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஸ்டார்ட்